தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் மத்தியில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இருக்குவதற்கு காரணம் இளைஞர் பட்டாளர்கள். புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அடிக்கடி குறிப்பிடுவார்கள், இன்றைக்கு கழகத்திற்கு புது ரத்தம் பாய்ச்ச வேண்டும் என்று சொன்னால் இந்த இளைஞர்கள் இளம்பெண்கள் மூலமாக கழகத்திற்கு புது ரத்தம் பாய்ச்சப்பட்டு எழுச்சியோடு சிறப்போடு கழகம் தேர்தலை சந்தித்து வெற்றியடை போடும். இளைஞர் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். அந்த சாதிக்க பிறந்தவர்கள் எங்கே அமர்ந்திருக்கின்றனர். உழைப்பால் கழகம் வெற்றி பெற வேண்டும். இன்னும் அம்மாவுடைய அரசு தொடர வேண்டும். அதற்காக தலைமை கழகம் அறிவிக்கின்ற வேட்பாளருக்கு 2 லட்சத்திலே வாக்களை சேர்த்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தார்கள். இந்த சட்டமன்ற தொகுதியிலே நிறைய திட்டங்கள் நாங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சங்கரன் கோயில் புதிய வருவாய் கோட்டம் உருவாக்கப்பட்டு ஏழைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்காக 2.1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதேபோல இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த தொகுதியிலே திருவேண்டம் வட்டாட்சியர்களும் புதிதாக உருவாக்கப்பட்டு அதற்காக 2.60 கோடி என்று நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அதோட இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்க வேண்டுவதற்காக அரசு நிர்வாகம் கடை மற்றும் அறிவிக்கவில்லை புதிதாக தொடங்கப்பட்டு அதற்காக 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்த அரசு அம்மாவுடைய அரசு. இன்றைக்கு இந்த பகுதியிலே எலுமிச்சை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையும் இன்றைக்கு 1.5 கோடி ரூபாயிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிற செய்தியும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல இன்றைக்கு ஜல்சக்தி மிஷன் திட்டத்தின் கீழ் கிராம ஊராட்சிகளில் 97 பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு இதற்காக 26 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். சங்கரன் கோயில புதிய நீதிமன்ற கட்டிடங்கள் சுமார் 4,7 கோடி ரூபாயில கட்டி இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள செய்தியும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். நெடுஞ்சாலைத்துறை மூலமாக பல்வேறு சாலை பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதேபோல சங்கரன் கோயில் புதிய பேருந்து நிலையம் 6 கோடி மதிப்பீட்டில் நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு விரைவாக பணியில் துவங்கப்படுகிறது. நகராட்சி பகுதியில் சிறப்பு நிதியின் கீழ 15 கோடி ரூபாயில சாலை பணிகள் துவங்கப்பட்ட ஒப்புதல் வழங்கப்படுகின்றன. அதோட 2 மிகப்பெரிய கூட்டுக்குடி திட்டம் இந்த தொகுதிக்கு செயல்படுத்த இருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இந்த திட்டங்கள் நிறைவேறிய பொழுது பல்வேறு வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அதேபோல இன்னைக்கு இதே புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு ஏழை எளிய மக்களுக்கு தங்கள் பகுதியிலேயே அம்மா மெடிக்கலுக்கு துவங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து அந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மெடிக்கலிக் ஒரே காலகட்டத்தில் துவங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து இன்னைக்கு துவக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வழியிலே இந்த சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 16 அம்மா மெடிக்கலிக் துவங்கப்படும். இதுவரை 16 அம்மா மெடிக்கலிக்ல 11 அம்மா மெடிக்கலிக் துவங்கப்பட்டது செயல்பாட்டுக்கு வந்தது. இந்த அம்மா மெடிக்கலிக்ல ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் இருப்பார். ஏதாவது தலைவலி காய்ச்சல் சிறிய நோய் ஏற்பட்டால் நீங்கள் அம்மா மெடிக்கலிக்கு சென்று சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். ஆக ஏழை எளிய மக்கள் தங்கள் பகுதியிலேயே சிகிச்சை பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசு என் தலைமையில் இருக்கின்ற அம்மாவுடைய அரசாங்கம். சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 சமுதாய நலக்கூடங்கள் கட்டப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் மட்டும் 10,895 நபர்களுக்கு இன்னைக்கு முதியோர் ஓய்வு திட்டத்தின் கீழ் இன்னைக்கு
ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. அதே போல இந்த தொகையில் பட்டா வழங்கப்படுகிறது. விலையில ஆடுகள், விலையில கறவை மாடுகள், இப்படி பல திட்டங்கள் இந்த தொகையிலே நிறைவேற்றப்படுகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு விவசாய குடிமக்கள் கூட்டுறவு சங்கங்கள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், பயிர்க்கடனை என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று விவசாய கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் ரத்து செய்யப்படுகிறது. விவசாயிகளுக்கு 3 மின்சாரம் வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த விவசாய பம்பு செட்டுகளுக்கு 3 மின்சாரமும் வழங்கப்படும். அதேபோல வீடு இல்லாம ஏழை மக்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். அம்மாவுடைய அரசாங்கமே இந்த ஏழை மக்களுக்கு வீட்டு நிலத்தை வாங்கி காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் என்ற செய்தி தெரிவிக்கின்றேன். தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஏழை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளி, அந்த அனைவருக்கும் வீடு இல்லாத கிராமத்திலிருந்து நகரம் வரை அனைவருக்குமே அரசாங்கமே சொந்த நிலம் வாங்கி காங்கிரீட் வீடு ஏழை மக்களுக்கு கட்டித்தரப்படும். அதோடு அண்மையிலே தைப்பொங்கல் என்று எல்லா அரிசி குடும்பத்தினருக்கும் 2500 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்பட்ட அரசு, அம்மாவுடைய அரசு. பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது, முழு கரும்பு எல்லாமே அம்மாவுடைய ஆட்சி தான் நடந்து வருகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்றேன். அதோடு நீண்ட நாட்கள் கோரிக்கை, இன்றைக்கு 7 உட்பிரிவை அடங்கி தேவேந்திர வேளாளர் என்று அழைக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் நம்முடைய அரசு நிறைவேற்றப்படுகிறது. அந்த சமுதாய மக்களுடைய கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு ஒரு IAS அதிகாரிகளை நியமிக்கப்பட்டு அவர் இந்த சமுதாய மக்களை அழைத்து பேசி அவருடைய கருத்துக்களை கேட்டு கருத்தின் அடிப்படையிலே அறிக்கை தயாரித்து அரசுக்கு அளித்து அம்மாவுடைய அரசு மத்திய அரசுக்கு அனுப்பி மத்திய அரசாங்க அமைச்சர்களை அதை வைத்து நிறைவேற்றப்பட்டு நாடாளுமன்றத்திலே விரைவிலே தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். ஆகவே 7 உட்பிரிவை அடங்கி அவர் தேவேந்திர வேளாளர் என்று செய்திகள் அந்த கோரிக்கையும் எங்களுடைய அரசும் மத்திய அரசும் இன்னைக்கு நிறைவேற்றப்படுகின்ற மகிழ்ச்சியான செய்தியை தருணத்தில் தெரிவித்து, இந்த உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு, அது மட்டுமில்லாமல் இந்த கிராமம் சொந்த பகுதி, இந்த கிராமம் சொந்த பகுதியிலே பெரும்பாலான குடும்பத்தைச் சேர்ந்த ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த ஏழை எளிய மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கின்றனர். அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவு. ஆனால் நீட் தேர்விலே அவர்கள் அதிகமாக தேர்ச்சி பெற முடியவில்லை. கடந்த ஆண்டு நீட் தேர்விலே 6 பேர் தான் தேர்ச்சி பெற்று MBBS போனாங்க. அந்த மாணவருடைய கனவை நனவாக்க கொண்டதற்காக அம்மாவுடைய அரசு 41% அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இன்றைக்கு 7.5% உள்ஒதுக்கீடு கொண்டு வந்து இன்னும் 435 பேர் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி பல்மருத்துவத்தில் சேர்ந்து படிக்கின்ற வாய்ப்பை என்னுடைய அரசு உருவாக்கி தந்திருக்கிறது. அது மட்டுமில்லாம அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே ஏற்கும் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்கின்றது. எனவே ஏழை எளிய மக்களுக்கு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து எண்ணற்ற நன்மைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு, மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற அரசு. ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அம்மாவுடைய அரசு தொடர தலைமை கழகம் அறிவிக்கின்ற வேட்பாளருக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து மாபெரும் வெற்றி தேடி மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து வருகின்றேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஒரு விஞ்ஞான உலகம். இந்த விஞ்ஞான உலகத்திலே நம்ம எதிரி மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து சிறப்புரையாற்றி ஏழைகளின் விடிவெள்ளியாய், விவசாயிகளின் தோழனாய், உழவனாய், முதல்வராய் இன்று எங்களை போன்ற தொண்டர்களை, கஷ்டப்படுகிற தொண்டர்களை, ஏழை விவசாயிகளை காப்பாற்றுகிற காவல் நலனாக திகழ்ந்து கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர், வருங்கால முதல்வர், 2021 நிரந்தர முதல்வராக பொறுப்பேற்கிற
மாண்புமிகு முதல்வர்களுக்கு மற்றும் கழக நிர்வாகிகளுக்கும் நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறோம். நன்றி. சங்கரன்கோயில் தொகுதி என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கோட்டை என்று பலமுறை அந்த கோட்டையிலே இன்றைக்கு இந்த அற்புதமான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தகவல் தொழில்நுட்ப பிரிவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இளைஞர் வட்டாளர்கள் சிறந்த முறையிலே அவருடைய பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு ஒரு விஞ்ஞான உலகம். இந்த விஞ்ஞான உலகத்திலே நம்ம எதிரி பல்வேறு அவதூறு செய்திகளை இன்றைக்கு வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் முறியடிக்க தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த நிர்வாகிகள் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி அந்த பொய் செய்தியை முறியடித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்த சாதனைகளை நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். அதை நீங்கள் முதலாக சந்திக்கின்ற பொது தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இந்த விஞ்ஞான உலகத்திலே விஞ்ஞான முறைப்படி கருத்துக்களை எதிர்கொண்டு எதிரிகளை வீழ்த்தி நம்முடைய கழக வேட்பாளருக்கு வெற்றியை தேடி தாருங்கள் என்ற அன்போடு தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த நிர்வாகிகளை கேட்டுக்கொள்கின்றேன். இதேபோல இளைஞர் இளமங்கள் பாசறையுடைய நிர்வாகி உறுப்பினர்கள் இன்றைக்கு அதிகம் பேர் இடம்பெற்றுகின்றீர்கள். தமிழகத்திலே எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் இளைஞர்கள் இளமென்கள் நிரம்பிய கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிதான் இந்த இளைஞர்களுக்கான அணிவகுத்து நிற்கின்றனர். இளைஞர் நினைத்தால் எதையும் சாதிக்கக்கூடிய வயது இளம் வயது. நம்முடைய திறமைகள் முழுவதும் பயன்படுத்தி கழகம் அறிவிக்கின்ற வேட்பாளருக்கு வெற்றி பெற செய்யுங்கள். இன்றைக்கு அம்மாவுடைய அரசு அறிவிக்கின்ற திட்டங்கள் முழுமையாக மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அதன் மூலமாக ஏற்படுகின்ற நன்மைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். எதிரிகள் நாள்தோறும் பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அதை முறியடித்து இன்றைக்கு இளைஞர் பாசறை இளைஞர் இளமன்கள் பாசறை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகள் இன்றைக்கு அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாக இருந்து இன்றைக்கு அரசு போடுகின்ற திட்டங்களை முழுமையாக எடுத்து சொல்லுங்க என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இது உன்னதமான பணி. இன்றைக்கு இந்த உன்னதமான பணியை நீங்கள் முதலாக மேற்கொண்டிருக்கிறீர்கள். அதுவும் படித்தவர்கள், திறமையாக செயல்படக்கூடியவர்கள், அர்ப்பணிப்புணர்வோடு சேவையாற்றக்கூடிய மனப்பான்மையிலே இந்த இளைஞர் இளமன்கள் பாசறையிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் வலிமையோடு இருக்குவதற்கு காரணம் இந்த இளைஞர் பட்டாளர்கள். புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அடிக்கடி குறிப்பிடுவார்கள், இன்றைக்கு கழகத்திற்கு புது ரத்தம் பாய்ச்ச வேண்டும் என்று சொன்னால் இந்த இளைஞர்கள் இளம்பெண்கள் மூலமாக கழகத்திற்கு புது ரத்தம் பாய்ச்சப்பட்டு எழுச்சியோடு சிறப்போடு தேர்தலை சந்தித்து வெற்றியை போடும். இளைஞர் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். அந்த சாதிக்க பிறந்தவர்கள் எங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள்? உழைப்பால் கழகம் வெற்றி பெற வேண்டும். இன்னும் அம்மாவுடைய அரசு தொடர வேண்டும். அதற்காக தலைமை கழகம் அறிவிக்கின்ற வேட்பாளருக்கு 2 லட்சத்திலே வாக்குகளை சேர்த்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தார்கள். இந்த சட்டமன்ற தொகுதியிலே நிறைய திட்டங்கள் நாங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சங்கரன் கோயில் புதிய வருவாய் கோட்டம் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்காக 2.1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதே போல இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த தொகுதியிலே திருவேங்கடம் வட்டாட்சியர்களும் புதிதாக உருவாக்கப்பட்டு அதற்காக 2.60 கோடி என்று நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அதோட இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்க வேண்டுவதற்காக
அரசு இருபால் கலை மற்றும் அறிவியல் புதிதாக தொடங்கப்பட்டு அதற்காக 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்த அரசு அம்மாவுடைய அரசு. இன்றைக்கு இந்த பகுதியிலே எலுமிச்சை ஆராய்ச்சி மையம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையும் இன்றைக்கு 1.5 கோடி ரூபாயிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிற செய்தியும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல இன்றைக்கு ஜல்சக்தி மிஷன் திட்டத்தின் கீழ் கிராம ஊராட்சிகளில் 97 பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு இதற்காக 26 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். சங்கன் கோயில புதிய நீதிமன்ற கட்டிடங்கள் சுமார் 4,000 கோடி ரூபாயில கட்டி இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். நெடுஞ்சாலைத்துறை மூலமாக பல்வேறு சாலை பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதேபோல சங்கரன் கோயில் புதிய பேருந்து நிலையம் 6 கோடி மதிப்பீட்டில் நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு விரைவாக பணியில் துவங்கப்படுகின்றன. நகராட்சி பகுதியில் சிறப்பு நிதியின் கீழே 15 கோடி ரூபாயில சாலை பணிகள் துவங்கப்பட்ட ஒப்புதல் வழங்கப்படுகின்றன. அதோட 2 மிகப்பெரிய கூட்டுக்குடி திட்டம் இந்த தொகுதிக்கு செயல்படுத்த இருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இந்த திட்டங்கள் நிறைவேறிய பொழுது பல்வேறு குடி வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதேபோல இன்றைக்கு இதே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு ஏழை எளிய மக்களுக்கு தங்கள் பகுதியிலேயே அம்மா மினிக்கிளைக்கு துவங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து அந்த திட்டத்தையும் நாங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினிக்கிளினிக் ஒரே காலகட்டத்தில் துவங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து இன்றைக்கு துவக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வழியிலே இந்த சங்கரன் கோயில் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 16 அம்மா மினிக்கிளினிக் துவக்கப்படும். இதுவரை 16 அம்மா மினிக்கிளினிக்ல 11 அம்மா மினிக்கிளினிக் துவங்கப்பட்டது, செயல்பாட்டுக்கு வந்தது. இந்த அம்மா மினிக்கிளினிக்ல ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் இருப்பார். ஏதாவது தலைவலி, காய்ச்சல், சிறிய நோய் ஏற்பட்டால் நீங்கள் அம்மா மினிக்கிளினிக் சென்று சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். ஆக ஏழை எளிய மக்கள் தங்கள் பகுதியிலேயே சிகிச்சை பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசு என் தலைமையில் இருக்கின்ற அம்மாவுடைய அரசாங்கம். சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 சமுதாய நலக்கூடங்கள் கட்டப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் மட்டும் 10,895 நபர்களுக்கு இன்றைக்கு முதியோர் ஓய்வு திட்டத்தின் கீழ் இன்றைக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. அதே போல இந்த தொகுதியில் பட்டா வழங்கப்படுகிறது. விலையில ஆடுகள், விலையில கறவை மாடுகள், இப்படி பல திட்டங்கள் இந்த தொகுதியிலே நிறைவேற்றப்படுகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு விவசாய குடிமக்கள் கூட்டுறவு சங்கங்கள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், பயிர்க்கடனை என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த விவசாயிகளை கோரிக்கை ஏற்று விவசாய கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் ரத்து செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த விவசாய பம்பு செட்டுகளுக்கு மும்முனை மின்சாரமும் வழங்கப்படும். அதே போல வீடு இல்லாம ஏழை மக்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். அம்மாவுடைய அரசாங்கமே இந்த ஏழை மக்களுக்கு வீட்டு நிலத்தை வாங்கி காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஏழை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளி, அந்த அனைவருக்கும் வீடு இல்லாதவர்கள் கிராமத்திலிருந்து நகரம் வரை அனைவருக்குமே அரசாங்கமே சொந்த நிலம் வாங்கி காங்கிரீட் வீடு ஏழை மக்களுக்கு கட்டித்தரப்படும். அதோடு அண்மையிலே தைப்பொங்கல் என்று எல்லா அரிசி குடும்பத்தினருக்கும் 2,500 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு. பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது, முழு கரும்பு எல்லாமே அம்மாவுடைய ஆட்சி தான் நடந்து வருகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன். அதோடு நீண்ட நாட்கள் கோரிக்கை இன்றைக்கு 7 உட்பிரிவை அடங்கி தேவேந்திர குல வேளாளர் என்று அழைக்கப்பட வேண்டும் என்ற
அந்த கோரிக்கையும் நம்மளுடைய அரசு நிறைவேற்ற முடியும். அந்த சமுதாய மக்களுடைய கோரிக்கை ஏற்று நம்மளுடைய அரசு ஒரு IAS அதிகாரிகளை நியமிக்கப்பட்டு அவர்கள் இந்த சமுதாய மக்களை அழைத்து பேசி அவருடைய கருத்துக்களை கேட்டு கருத்தின் அடிப்படையிலே அறிக்கை தயாரித்து அரசுக்கு அளித்து நம்முடைய அரசு மத்திய அரசுக்கு அனுப்பி மத்திய அரசாங்க அமைச்சர்களை அதை வைத்து நிறைவேற்றப்பட்டு நாடாளுமன்றத்திலே விரைவிலே தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். ஆகவே 7 உட்பிரிவை அடங்கி அவர் தேவேந்திர குல வேளாளர் என்று அறிவிக்கப்படுகிற செய்தி நடத்த அந்த கோரிக்கையும் எங்களுடைய அரசும் மத்திய அரசும் இன்னைக்கு நிறைவேற்றப்படுகின்ற மகிழ்ச்சியான செய்தியை தருணத்தில் தெரிவித்து இது உங்களுடைய அரசு மக்களுடைய அரசு. அது மட்டுமில்லாமல் இந்த கிராமம் சூழ்ந்த பகுதி இந்த கிராமம் சூழ்ந்த பகுதியிலே பெரும்பாலான குடும்பத்தைச் சேர்ந்த ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த ஏழை எளிய மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள். அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் மருத்துவராக வேண்டும் என்ற கனவு. ஆனால் நீட் தேர்விலே அவர்கள் அதிகமாக தேர்ச்சி பெற முடியவில்லை. கடந்த ஆண்டு நீட் தேர்விலே 6 பேர் தான் தேர்ச்சி பெற்று MBBS போனாங்க. அந்த மாணவருடைய கனவை நனவாக்குவதற்காக அம்மாவுடைய அரசு 41% அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இன்றைக்கு 7.5% உள்ஒதுக்கீடு கொண்டு வந்து இன்றும் 435 பேர் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி பல் மருத்துவமனை சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பை என்னுடைய அரசு உருவாக்கி தந்திருக்கிறது. அது மட்டுமல்லாம அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே ஏற்கும் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்கின்றோம். ஏழை எளிய மக்களுக்கு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து எண்ணற்ற நன்மைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து உங்களுடைய அரசு மக்களுடைய அரசு மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற அரசு. ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அம்மாவுடைய அரசு தொடர தலைமை கழகம் அறிவிக்கின்ற வேட்பாளருக்கு 2 லட்சத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றி தேடி சொல்லி மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து வருகின்றேன். நன்றி, வணக்கம். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, SCB, TCCL, VK டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும் ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய DTHகள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.